நீங்கள் வெஞ்சது என்று சொன்னதினால் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சாதாரண தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி 30,000 ரூபாய் சம்பாதித்தால் அவள் ஃபேஷனுக்காக என்ன செலவிடுவாள்? ஒரு 5,000 ரூபாயா? உடல் நலத்திற்காக என்ன செலவு செய்வாள்? ஒரு 5,000 ரூபாயா? ஒரு ஹாலிடே 10 வருஷத்துக்கு ஒரு முறையோ 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ போனால் எவ்வளவு செலவழிப்பாள்? ஓகே. அப்புறம் ஃபிட்னஸுக்கு, ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு சாபம், கணவன் தவிர மீது யாருமே அவளுக்கு உதவ முடியாது. இதை நான் சொல்லலை, ராமாயணம் சொல்லுது. ஒரு மனைவிக்கு அளவற்ற உதவிகளை செய்பவன் கணவன் மட்டுமே. தந்தை அளவோடு தான் செய்கிறான், தாயார் அளவோடு தான் செய்கிறாள், சகோதரன் அளவோடு தான் செய்கிறான், மகனும் அளவோடு தான் செய்கிறான். அளவுக்கு அதிகமாக அன்பாக செய்யக்கூடியவன் கணவன் ஒருவன் மட்டுமே என்றது ஒரு பெண்ணுக்கு. ஓகே. ஆனால் பெண்ணானவள் கணவனுக்கும் உதவி செய்கிறாள், அவளை பெற்ற தாய்க்கும் உதவி செய்கிறாள், தகப்பனுக்கு உதவி செய்கிறாள், மகன்களுக்கு உதவி செய்கிறாள். ஆனால் அவள் செய்கின்ற ஒரே தவறு, அவளுக்கு அவள் உதவி செய்வதில்லை. ஸோ இந்த மாறுபட்ட காலகட்டத்திலே இருக்கும் நான் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய வகையிலே ஃபேஷன், ஃபுட்டுன்னா நான் இட்லி தோசையை சொல்லலை, உடனே எனக்கு கமெண்ட்ஸில் எழுதிடாதீங்க. ஃபியூஷன் ஃபுட்டு, அப்போ பார்த்தா நான் வெஜிடேரியன் சொல்ல, புது வகையான பிரியாணியை சொல்லலை. ஓகே. ஜப்பனீஸ் பம்கின்னு, ஓகே, பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆரஞ்ச் ஸ்வீட் பொட்டேட்டோ, பட்டர்நட் ஸ்குவாஷு, பேபி ஸ்பினாச்சு, இது மாதிரி பல வகையான காய்கறிகளை அவள் வாங்குவதில்லை. வாங்காததுக்கு என்ன காரணம்னா சமைக்க தெரியாது. அஃப்கோர்ஸ் விலையெல்லாம் 300 400 இருக்கு, அதை விலையெல்லாம் குறைச்சிடுவோம். ஸோ தற்போது எல்லா நாடுகளிலும் என்னென்ன காய்கறிகள் கிடைக்கும், அந்த காய்கறிகளை கொண்டு இந்தியாவிலே எப்படி உருவாக்குவோம் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவை பற்றி ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நம்ம இந்தியா அமெரிக்காவை விட 4 மடங்கு பாப்புலேஷன், ஆனால் 1/3 கண்ட்ரி. 1/3 ஆஃப் அமெரிக்கா இஸ் இந்தியா. ஆனால் இந்தியாவில் பயிர் வைக்கக்கூடிய இடமும் அமெரிக்காவிலே பயிர் வைக்கக்கூடிய இடமும் சேம். அது இல்லாமல் இந்தியாவில் 3 போகம் பயிர் செய்யலாம், அமெரிக்காவிலே 1 போகம் தான் பயிர் செய்யலாம். அதனால் உலகம் முழுவதும் இருக்கும் காய்கறி விலையை விட இந்தியாவில் விலை குறைவாக உற்பத்தி செய்யலாம், வெளிநாடுகளுக்கு ஏற்பாடு செய்யலாம். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் செய்கிற பொட்டேட்டோ கிலோ 3 ரூபா டு 5 ரூபா சீசன் டைம் கிடைக்கிறது. உலகத்திலே அதான் லோயஸ்ட் பிரைஸ். நாம் இந்தியர்களுக்கு நம்மளை பற்றி எப்பவும் மட்டமாக நினைச்சு ஓகே, அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ என்னுடைய ஆசை, இன்னும் சில மாதங்களில் இத்துணை காய்கறிகளையும் செய்து இங்கே இருக்க வெஜிடேரியனை பண்ணலாம். அப்புறம் இந்த வெஜிடேரியன் சொல்லும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஹார்வர்டில் ஒரு ஸ்டடி வரப்போகுது, இன்னும் 2 மாதம் ஆகும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது, அதுக்கே நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவங்க எல்லா ஆராய்ச்சியாளர்களும் கூடி கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க 2024 வெஜிடேரியன் ஃபுட் இஸ் த பெஸ்ட் ஃபுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸ்பேன் அண்ட் லைஃப் ஸ்பேன். அதுக்கு இப்பொழுது நான் என்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன்.